கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவநாய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களின் 2ஆம் கடிதம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஸ்ட்ரெங்த் இன் வீக்னஸ், ஸ்ட்ரெங்த் இன் வீக்னஸ். அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களிலே பலம் எங்கே இருக்கிறது என்று தேடுவது உண்டு. ஆனால் தேடும் பொழுது சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பலவீனத்தில் தான் பலன் இருக்கிறது. இந்த இரும்பு சங்கிலி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒன்னோட ஒன்ன வளைச்சு ஹூக்கு மாதிரி மாட்டியிருப்பாங்க. எங்கே பலம் இருக்குது அப்படின்னு சொன்னா, எந்த இடம் இந்த சங்கிலி சேருகிறதோ அந்த இடத்துல தான் பலவீனமும் இருக்கிறது, அந்த இடத்துல தான் பலமும் இருக்கிறது. இது இப்படி சேர்ந்து விட்டால் பலம், இந்த இடத்துல ஒரு 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 உளியை வைத்து அடித்து இதை பிரித்து விட்டால் பலவீனம். ஆண்டவரும் கூட இங்கே சொல்லும் பொழுது பாடுகளோடு வருகிற இந்த பவுலுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் பலகீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ எங்கே பாடுகளோடு இருக்கிறாயோ அங்கே என் பரிபாலனங்கள், என் விசாரணைகள், என் அக்கறைகள், என் கரிசனைகள் அங்கே மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மேட்டிமை சிந்தைகளை அகற்றி வாழும் பொழுது, வெற்றியின் நிலைக்குனராக வரும் பொழுது, என் தேவன் பலவீனத்துல பரிபூர்ணப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவர் தூரத்திலிருந்து வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வருவார். 2 அந்த பிஸ்கட் டின்ல குறுக்க ஒரு கட்டை அடிச்சிருக்கும். அந்த மாதிரி 2 டின்னை எடுத்துட்டு போவாரு. அது மேல 2 மூங்கில்ல மாட்டிக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணியை தூக்கிட்டு வருவார். அப்படி பல நாள் செய்தார். அதுல ஒரு டின்னு அங்கங்க ஓட்ட விழுந்து போச்சு. அந்த தண்ணியை தூக்கிட்டு வரும் பொழுது ஒரு டின் ஃபுல்லா இருக்கும், இன்னொரு டின்ல பாதி தான் இருக்கும். அந்த பாதி தண்ணீர் வழியெல்லாம் அப்படியே சிந்தி போயிடும். அப்போ இந்த ஓட்டை இல்லாத பாத்திரம், ஓட்டை இல்லாத அந்த டின், அது சொன்னிச்சான் அந்த ஓட்டை இருக்கிற டின்னை பார்த்து, பத்தியா நான் எஜமானுக்கு உண்மை உள்ளவன், முழு தண்ணியும் கொண்டு வந்து இங்க வீட்டுல சேர்த்துட்டேன், ஆனா நீ அப்படி இல்லை, உன் தண்ணியில பாதி தண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னு. இந்த ஓட்டை தகர டப்பாவுக்கு ஒரு வருத்தம், நம்மளால எஜமானுக்கு பயனுள்ளவனா இருக்க முடியவில்லையே என்று கலக்கம். அது எஜமான்கிட்ட சொன்னான், ஐயா இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டா நானும் முழு தண்ணி கொண்டு வருவேனே அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, நீயும் எனக்கு வேணும், அந்த டின்னும் எனக்கு வேணும். பாரு, உன்னை நான் தூக்கிட்டு வரும்பொழுது ஓரத்துல விழுந்த இடத்துல எல்லாம் நல்ல புல்லு நிறைய முளைச்சிச்சு. நான் அந்த புல்லெல்லாம் செதுக்கிட்டு கொத்தி விட்டுட்டு பூச்செடி விதையை போட்டேன். நீ பாரு எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கின்றன. இந்த பூக்களும் எனக்கு ஒரு விதத்துல பலன் தருகிறது. உன் பலகீனம் என்று நீ எதை நினைக்கிறாயோ அது பலன் தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அங்கே தெளிவுபடுத்தினார். அன்புக்குரியவர்களே, குறைகள் உண்டுதான், உலகத்தில் உபத்திரவம் உண்டுதான். ஆனாலும் கூட தேவன் பலவீனத்தில தன்னுடைய பலனை பூரணப்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ வியாதியோ? பாருங்க, ஒரு பட்டியலே இருக்குது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல. இன்றைக்கு என் ஆண்டவர் சமூகத்திலே நான் வந்து என் பலவீனம் இது என்று சொன்னால் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரத்தை பலவீனத்தை சொல்லுவோம், பலத்தை பெறுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனம் மாற நீர் கிருபை பாராட்டும். மாற்றுத்திறனாளிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சாமி. அவருடைய வாழ்வு வழி அனைத்தை நீர் பொறுப்படுத்து, அவருடைய ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்விலும் மேன்மைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென்.